ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் கர்நாடகா மாநிலத்தில் தாங்க இருக்கோம். சுவாலஜிக்கல் கார்டன் அனிமல் பார்க்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல் விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் மற்றும் பாம்பு இனங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பார்க்கு தாங்க. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது திறக்கப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா 1892ஆம் ஆண்டு சாமராஜா வாத்தியார் எக்ஸ் அப்படிங்கிறவர் இதை ஓப்பன் செஞ்சு வச்சுருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 157 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. இதுக்குள்ளே இவ்வளோ விலங்கினங்களும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மைசூர் அரண்மனையிலேருந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1320 விலங்கினங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி மேலே வலை மாதிரி கம்பி வலை மாதிரி போட்டு ஃபுல்லாக மூடியிருக்காங்க. இது பறவைகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்னென்ன மிருகங்கள் இருக்குது அப்படிங்கிறது கண்டினியூவாக எல்லாத்தையும் பார்க்க முடியும். டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட் பர்சன் பெரியவங்களுக்கு 100 ரூபா, 5லேருந்து 12 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு 50 ரூபா, 5 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்களுக்கு ஃப்ரீ. என்னப்பா வகையான பறவையும் இங்கே மாதிரி கூண்டுகளை தான் போட்டு வச்சுருக்காங்க. ஒட்டகச்சிவிங்கி நான் ஒட்டகச்சிவிங்கி பார்த்திங்கன்னா நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். கிட்டத்தட்ட இங்கே 10 ஒட்டகச்சிவிங்கி பக்கம் உள்ளே இருக்குது. சரியான ஹைட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெள்ளை புலி அது மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கிற புலி இதையும் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. ஸோ மஞ்சள் கலர் இருக்கிற புலி பார்த்துருக்கேன். இந்த வெள்ளை கலர் புலி இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. ஸோ நான் அது இது மூவியில் தான் பார்த்துருக்கேன். சரி, நேரில் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன். நீங்கள் யார் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் இவ்வளோ தான் ஜூம் பண்ணி காமிக்க முடியும். ஸோ உள்ளே கேமரா ஆலோடு கிடையாது. கேமரா அப்படி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்து 300 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப இன்னும் பெரிய கேமரா அதுக்கு மேலே பட்ஜெட் ஆகும். அது கேமராவை பொறுத்து. ஸோ அங்கே பாருங்கள், கீரி புல்லுன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி எந்திரிச்சு பார்க்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள்.
ஸோ யானைகள் கிட்டத்தட்ட 3-4 யானைகள் பக்கம் இருக்குது. முதலைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு மாடுகள் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மான்கள், பல வகையான மான்கள் இருக்குது. ஸோ எல்லா வகையான மான்களுமே நான் வந்து போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாருங்கள். எங்களில் கிளிகளோட ரகங்கள் வந்து தனித்தனியாக செக்டராக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட எம்ப்ளாயி வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இற போடுறது, அதை க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு வந்து தனியாக ஆட்கள் வந்து அதுக்கு வந்து பிரித்து விட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற குரங்கினங்களில் ஸோ நம்ம மூஞ்சி கரெக்டாக குரங்கு செட் ஆகுமான்னு பார்க்குறக்காக யார் வேணாலும் அங்கே ஃபேஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ செல்ஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே தூரத்தில் ஒரு சிங்கம் வந்து படுத்துருக்கு, ஆண் சிங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான மான் இனம். ஸோ அதுக்கு வந்து சாப்பாடு, அந்த மானுக்கு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாரு அவர். ஸோ அது வந்து பிரித்து அங்கே போட்டுருவாங்க. காண்டா மிருகம். ஸோ இங்கே 2 காண்டா மிருகம் இருக்குது. சூப்பரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் போனீங்கன்னா ஒரு மிருகங்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வகை கொக்கு இனங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. 1 கிலோ மீனாக இருந்தாலும் அப்படியே முழுசாக முழுங்கிடும் போல் அவ்வளோ பெரிய வாயாக இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 புலி இங்கே இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து வெள்ளை புலி இருக்குது. பாவம், ரொம்ப டயர்டாக, அந்த முன்னாடி இருக்கிற புலி வந்து ரொம்ப டயர்டாக படுத்துருக்கு, ஏன்னு தெரியல. பாண்டா கரடி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 3-4 பாண்டா கரடி பக்கம் இருக்குது. அதுக்கு ஊஞ்சல்லாம் கட்டி விட்ருக்காங்க. அந்த ஊஞ்சல் ஏறாடி மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பாண்டா கரடி என்ன பண்ணுறாரு, மேலே ஏறி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃபுல்லாகவே இதுக்கு வந்து பழங்கள் தான் போல், ஃபுல்லாகவே பழங்களாக உள்ளே கொட்டி வச்சுருக்காங்க. பழங்கள் தான் சாப்பிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஊஞ்சல், அது ஜாலியாக விளையாடுறதுக்காக. ஸோ பாம்பு பாருங்கள் எப்படி சுருண்டப்படுத்திருக்கு அப்படின்னு. இது மாதிரி நிறையா பாம்பினங்கள் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்க இந்த வீடியோவில் முக்கியமாக என்னென்ன நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் வந்து பார்க்காம போயிருவீங்க. ஸோ எல்லா வகையான பாம்பு இனங்கள் இருக்குது. எல்லாம் கொடிய விஷமுடையது. கிட்டத்தட்ட பாம்பு 20-25 பாம்பு வகை பக்கம் வந்து உள்ளே இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களால் நடக்க முடியல அப்படின்னா ட்ரக்குக்கு பே பண்ணி இந்த ட்ரக்கில் ஏறி உட்காந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த பாம்பு. ரொம்பவே லென்த்து, கிட்டத்தட்ட இதுவே 15 அடி பக்கம் வரும். இது பார்த்திங்கன்னா நரிகள் இருக்கிற பக்கம் நம்ம வந்திருக்கோம். ஸோ தூரமாக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு நரி வந்து அந்த இது மேலே படுத்துருக்கு. 2 நரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அழகாகவே இருக்குது. ஸோ நாய் மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த வாத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது எனதோ சாப்பிட்டுட்ருக்கு. அதனோடய வாயை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் அதனோட நேச்சுரல் சவுண்டை கொடுக்குறேன். வரிக்குதிரை பாருங்கள், வரிக்குதிரை இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருக்கேன். இதுதான் முதல் முறை ஃபஸ்ட் வாட்டி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து கீரிப்பிள்ளை. ஸோ நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட 15-20 பக்கம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே விசில் அடிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் யார் விசில் அடிக்கிறா அப்படிங்கிறத மட்டும் அது காது கொடுத்து சவுண்டு இன்னும் எந்திரிச்சு கேட்குது சவுண்டை. ஸோ நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது பாருங்கள், எங்கெங்கே பொந்து பொந்தாக போட்டு வச்சுருக்கு. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அமைதியாக எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். டைம் இருந்தால் நீங்களும் வந்து ஒரு டைம் போயிட்டு வாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மான். இது ஒரு டைப் ஆஃப் மான். இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொம்பு வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நானும் வந்து போர்டை பார்க்காம வந்துட்டேன். ஸோ இது வந்து மலை அணில் அப்படின்னுங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த குரங்கோட ஃபேஸோட நம்ம ஃபேஸ் செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், தூரத்தில் வந்து ஒரு சிறுத்தை வந்து படுத்துருக்கு. ஸோ அழகாக படுத்துருக்கு சிறுத்தை. ஸோ சிறுத்தை வந்து மரம் ஏறும் அப்படிங்கிறனால அந்த மேலே பாருங்கள், அந்த தகரத்தெல்லாம் வந்து உள்புறமாக மடக்கி விட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை சிறுத்தை மரமேறும் அப்படிங்கிறனால ஒருவேளை தாண்டி வெளியில் வந்துடக்கூடாது, அங்கே உள்ள மக்களை வந்து கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக, சேஃப்டிக்காக. பார்த்திங்கன்னா தூரத்தில் 2 சிங்கங்கள் வந்து படுத்துருக்கு. ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா இது முள்ளெலி. இப்போ முள் சிலுப்பிச்சு அப்படின்னா அந்த முள் குத்திச்சுன்னா விஷம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு முள்ளெலியும் கிட்டத்தட்ட 8 கிலோ 9 கிலோ பக்கம் போல் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதனோட சுற்றளவு, பரப்பளவு, இதனோட மேப். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய உடும்புன்னு. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 கிலோ ஒரு ரேஞ்சு பக்கம் வருது. எதையோ சாப்பிட்டுட்டு அதனால் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கு. பெரிய உடும்பு.
தலைவருக்கு ரொம்ப கோவம் போல். ஸோ எல்லோரும் கூப்பிட்டாங்க, கிட்டத்தில் வரல. ஏதோ ஒரு மூலையில் போய் தனியாக உட்கார்றாரு. என்ன கோவம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இத்தனை வகையான பாம்பினங்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆமைகள் எவ்வளோ ஆமைகள் இருக்குன்னு. சாமி எல்லாம் எக்கச்சக்கமான ஆமைகள் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவே 100 ஆமைகள் பக்கம் வரும் போல். எல்லாம் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ பக்கம் வரும். அவ்வளோ பெரிய ஆமைகள். ஸோ எல்லாம் கலந்துருக்கு. நிறையா வகையான ஆமைகள் இருக்குது. இது பாருங்கள், லைட் எல்லோ கலர் ஸ்னேக்காக இருக்குது. ஸோ இதுவே கிட்டத்தட்ட 25 அடி பக்கம் நீளம் வருங்க. ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்குது. இதனோட குண்டு வந்து நம்மளோட தொடையோடவுக்கு பெருசாக இருக்குங்க. அவ்வளோ குண்டாக இருக்குங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த ஏதோ மிருகங்கள் விடுறதுக்கு வந்து உள்ளே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ காட்டெருமை பாருங்கள், நம்ம நார்மலான எருமைக்கும் காட்டெருமைக்கும் டிஃப்ரெண்ட்டு. காட்டெருமை அந்த காட்டு மாடு, அதனோட கால்கள் எப்போவுமே கீழே முழங்கால் கீழே வெள்ளையாக இருக்குது. இதை பாருங்கள், உடக்காய், எவ்வளோ பெரிய உடக்காய். சாமி கிட்டத்தட்ட இது 15 கிலோ பக்கம் இருக்கும்ல. இவ்வளோ பெரிய உடக்காய் நான் பார்த்ததே இல்லைங்க. அங்கே பாருங்கள், மேலே ஒரு உடக்காய் ஏறிட்டு இருக்குங்க. சாமி 2 உடக்காய் என்ன பெருசாக இருக்குது சாமி. நம்ம வேடிக்கையில் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன உடக்காயாக தான் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய உடக்காயாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் போனீங்கன்னா அந்த உடக்காயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு வந்தீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முதலையை பாருங்கள், முதலோட பல்லு, அதனோட முதுகு தோற்றம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 500 கிலோ 1/2 டன் பக்கம் வருங்க. கடிச்சது அவ்வளோதான். இது பாருங்கள், புள்ளிமான் இனங்கள். புள்ளிமான் இனங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ புள்ளிமான் இனங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஸோ இது 2வது டைம். ஸோ இதை பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் மான், ஹாக் டியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வகை மான் நான் இப்போ தான் முதல்ல வர பார்க்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேமாக இருக்குங்க. ஸோ இவங்கள பாருங்கள், மனித குரங்கு. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ மேலெலாம் இருப்பாருங்க. ஸோ ஃபேஷன் ஷோ மாதிரி பெட்டக்ஸை திருப்பி நிற்கிறாரு. ஸோ உங்களால் நடந்து பார்க்க முடியல அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதில் சவாரி செஞ்சு நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து தனியாக பேமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் எவ்வளோன்னு கேட்கல. ஸோ கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அந்த ட்ரக்கில் ஏறி சுற்றி பாருங்கள், நடக்க முடியாதவங்க. ஸோ அந்த புலி இருக்குது, அங்கே புலி, அந்த புலி இருக்கிற ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. ஸோ வெள்ளை புலி, மஞ்சள் கலர் புலி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த புலி இருக்கிற ஏரியா சுற்றி வந்து பள்ளமாக தோண்டியிருக்காங்க. ஒருவேளை அது குதித்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக என்னன்னு தெரில. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காகவும் அதை பண்ணியிருக்காங்க. சுற்றி எல்லாத்துக்குமே கூண்டு அமைச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ நம்ம கூட வந்தவங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 70-80 பேர் பக்கம் வந்திருந்தோம். ஸோ வந்து ஒரு கம்பெனி டூர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வந்திருந்தோம். ஸோ செம்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் மைசூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூவை வந்து நல்லா பார்த்துட்டு வாங்க. இப்போ டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.
கைஸ் மறக்காமல் பாருங்கள். இது வந்து சிறுத்தை இருக்கிற ஏரியா, அதில் வந்து கருஞ்சிறுத்தை அப்படி இருக்குன்னாங்க. ஸோ அந்த கருஞ்சிறுத்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதோ பாருங்கள் லாங்கில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எனக்கு தெரியுதா அந்த கருஞ்சிறுத்தை வந்து வருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தாங்க இருக்குது. ஸோ கருப்பு கலர் பூனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கருஞ்சிறுத்தை ரொம்ப பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஓனாய் படுத்துருக்கு. ஸோ இந்த கீரிகள் பாருங்கள், கீரிகள் தாங்க ரொம்ப அருமையாக பார்த்துட்ருக்கு. ஸோ நம்ம வந்து விலங்கினங்களை பார்க்க வந்தது மாதிரி, ஸோ அது வந்து நம்மளை பார்க்க வந்தது மாதிரி நம்ம யார் போனாலும் எந்திரிச்சு வந்து பார்த்துட்டே இருக்குது ஒவ்வொருத்தங்களையும். ஸோ எல்லா கீரிகளுமே எந்திரிச்சு பார்த்துட்ருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அது எந்திரிக்கும் போது அந்த கை ரெண்டையும் தூக்கி மேலே வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க ரொம்ப அழகு, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ இது வந்து சுற்றி வந்து கூண்டு மாதிரி அமைச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அது 20-25 பக்கம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் வந்து ஆடு. ஸோ இந்த ஆடு வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து 2வது முறை. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து 2 ஆடு தான் இருக்குது. ஸோ அந்த பாறைகள்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் ஏறி விளையாடும். ஸோ இந்த பாருங்கள், இது வந்து கொம்பு மான். இது வந்து இதனோட இந்த மானோட கொம்புகள்லாம் ரொம்ப பெருசாக வரும் அப்படின்றாங்க. ஸோ ஓனாய் பாருங்கள். ஸோ நம்ம கடிச்சிருந்தான் நினச்சோம். ஸோ அவர் பயப்படாமல் உள்ளே போயிட்டு அந்த வேலை பார்க்குறவங்க வந்து அதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ சாப்பாடு வைக்கிறது, அதனோட அஸ்தமெல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஸோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களை பாருங்கள், என்ன அழகாக அப்படியே அந்த கால் 2 விரித்து படுத்துருக்காங்க. இருக்கிறதுல இவங்க தாங்க கெத்து. ஸோ குட்டியாக இருந்தாலும் இருக்கிற சேட்டை பாருங்கள், எவ்வளோ சேட்டை அப்படின்னு. அவங்க பயமே இல்லைங்க, நம்ம போகிறோங்கிற பயமே இல்லை, எந்திரிச்சு கூட ஓட மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்களை பாருங்கள், நெருப்புக்கோழி எப்படி இருக்காங்க அப்படின்றது. நெருப்புக்கோழி. ஸோ இது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ இங்கேயும் அது வச்சுருக்காங்க. பாவம் ஆண் சிங்கம், இவருக்கு என்ன பசி எடுத்துச்சா என்னன்னு தெரில. ஸோ நடக்க முடியாத மாதிரி நடந்து அப்படியே மெதுவாக வர்றாரு. ஸோ இவர் மட்டும் சிங்கிளாக இருக்கார் இதுக்குள்ளே, இவரை மட்டும் தனியாக விட்டுருக்காங்க, ஏன்னு தெரியல. பாவமா இருக்கு பார்த்தாலே, இண்டஸ்ட்ரியில பாக்குறேன் எல்லாம் பசி பட்டினியா இருக்குது. குளிக்க வைக்கிறது இல்லை, 2 பிஸ்கெட்டாக குளிக்க வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஜம்முனை போட வேண்டிய இறைய கரெக்டாக போட்டாலே ஜம்மு கட்டுறது. நம்ம பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பஞ்சாயத்தில் பேச ஸோ நன்றி மக்களே, நம்ம எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக கிளம்புறக்கான டைம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி மக்களே. மறக்காமல் நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜூக்கு போயிட்டு வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நம்ம ஆர்கே ஃபிலிம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்திலே இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். I'm so tired.